தேவனை குறித்து பல வர்ணனைகள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தின பொழுது மனிதர்களை சந்தித்த வேளையிலே தான் யார் என்பதையும் தன்னுடைய நாமம் என்ன என்பதையும் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் பல இடங்களில் அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆபிரகாமை சந்தித்த போது அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேயை சந்தித்த போது சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று. இப்படி தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தின இடங்களில் தன்னை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன், தான் யார் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் அவரை சந்தித்தவர்கள், அவரை அனுபவித்தவர்கள், அவரை கண்டவர்கள், அவரை ருசித்தவர்கள், அவர்களும் தேவனை குறித்து பல வார்த்தைகளை, நாமங்களை சொல்லியிருக்கிறார்கள். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் என்றெல்லாம் அவரை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேவனை குறித்த இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். இந்த நாமம் பல இடங்களில் வேதாகமத்தில் வந்திருக்கிறது. குறிப்பாக சங்கீதங்களிலும் தானியேல் புஸ்தகத்திலும் அதிகமாக இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் இந்த நாமம் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த இடத்துல பார்க்கிறோம், உன்னதமான கர்த்தர், the most high. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் the most high, உன்னதமான. இந்த உன்னதமான என்ற அந்த பெயருக்கு, தமிழில் இருக்கிற அந்த சொல்லுக்கு எபிரேய மொழியிலே எலையோன் என்று சொல்லப்படுகிறது. எலையோன், எலையோன் என்று சொல்லும்போது அது எதை சொல்லுகிறது, எதை குறிக்கிறது என்றால், the supremacy in status and power. அதாவது ஸ்தானத்திலும் வல்லமையிலும் அவரே மேலானவர். அவருக்கு மேல அல்லது அவருக்கு சமமாக இன்னொருவர் இல்லை. உலகத்திலேயே பல உயரமான விஷயங்கள் இருக்கிறது. மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அந்த சிகரத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் நோவாவின் நாட்களில் வெள்ளம் வந்த பொழுது உலகத்திலேயே மிக உயரமான மலையும் முழுகும்படியான வெள்ளம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ த மோஸ்ட் ஹையஸ்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லும்போது எவரெஸ்ட் நம்ம சொல்றோம். எவரெஸ்டுக்கு மேல 1 இன்ச் உயரமா ஒரு மலை இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருக்கிறதுலே எல்லா மலைகளிலும் மிக உயர்ந்த சிகரமாய் உயரமாய் இருக்கக்கூடியது எவரெஸ்ட் மட்டும்தான். அதை போல தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது எல்லையோன் அப்படின்னு சொல்லுகிற வேளையில இவரே உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை, த சுப்ரீம் ஒன். இவருக்கு மேல அல்லது இவருக்கு சமமாக இன்னொருவர் கிடையவே கிடையாது. இவருக்கு சமமாக இன்னொருவரை வைப்பதற்கு அங்கு யாருமே இல்லை என்ற வார்த்தை தான் த மோஸ்ட் ஹை. நான் சொன்னேன், தானியேல் புஸ்தகத்திலும் இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். உன்னதமான தேவன், அந்த உன்னதமான அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருகிறது இல்லையா? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பெயர் எலாய். எலாய் எலாய் என்ற வார்த்தை அது எலையோன் என்ற வார்த்தையோடு தொடர்புடையது. இதற்கு நிகராக புதிய ஏற்பாட்டிலும் அதே பெயர் வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். உன்னதமானவர் அப்படிங்கிற வார்த்தை அங்கேயும் வருகிறது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பெயர் ஹுப்சிஸ்டோஸ் அப்படிங்கிற வார்த்தை த ஹையஸ்ட், அதாவது இருக்கிறதுலே உயரமான என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உன்னதமான தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது இந்த உன்னதமான தேவனே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். He is a creator and sustainer of universe. இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் அதை நிர்வகித்து பராமரித்து கொண்டு வருகிறவருமாகிய தேவன் தான் இந்த உன்னதமான தேவன். இந்த உன்னதமான தேவன் he is all knowing and all powerful and all presence. அதாவது omnipresence, omnipotent and omniscient என்று அதை சொல்லுவார்கள். அதாவது இவர் எங்கும் இருக்கிறவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர். இந்த உன்னதமான தேவன் இரக்கமும் மன உருக்கமும் சாந்தமும் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் வானத்தை சிங்காசனமாகவும் இந்த பூமியை பாதப்படியாகவும் கொண்டிருக்கிறார். சரிங்க, இந்த தேவனை குறித்து நாம் பேசுகிற வேளையிலே இதை ஏன் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது, இங்கே அமர்ந்திருக்கிற, இங்கே கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம் நெஞ்சம் நிமிர்த்தி தலை உயர்த்தி தைரியமாய் சந்தோஷமாய் கம்பீரமாய் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், I am the child of that most high God. ஆமென். இந்த உன்னதமான தேவனுக்கு நான் குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களை இன்னாருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு பணக்காரனுடைய மகன் நான் அவருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறான். ஒரு ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கிறவருடைய மகன் நான் யாருடைய மகன் தெரியுமா என்று அவன் பெருமை அடித்துக் கொள்ளுகிறான். இப்படி உலகத்திலே பல விஷயங்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கம்பீரமாக சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? நான் யாருடைய மகன் தெரியுமா? நான் யாருடைய மகள் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய மகனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சோ அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. God gave an authority, the power. என்ன பவர் கொடுத்திருக்காரு? ரைட். ஆங்கிலத்தில் சில இடத்துல ரைட்னு சொல்லியிருக்கு, உரிமை. இந்த உரிமையை கொடுத்திருக்க. என்ன உரிமையை கொடுத்திருக்கிறார்? நாம் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் தைரியமா சொல்லிக்கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகளாயிருக்கிறேன். என்னுடைய தேவன் யார்? உன்னதமானவர். வானம் அவருடைய சிங்காசனம், இந்த பூமி அவருடைய பாதப்படியாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நாம் இதிலே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுங்களா? பொதுவாக இந்த வேதாகமத்திலே தந்தை மகன் என்ற அந்த உறவை பற்றி பேசுகிற பொழுது ஒரு மிக முக்கியமான கருத்தை வேதாகமம் வலியுறுத்துகிறது. என்ன தெரியுங்களா? தந்தை மகன் என்று சொல்லுகிற பொழுது தந்தையானவர் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய எல்லாவற்றிலும் பங்கு தருகிறார். ஆமென். அதாவது God
shares his nature with us. அதாவது தேவன் தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய தன்மையையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஸோ போன முறை நான் வந்தபோது இந்த வார்த்தையை சொன்னான் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா பல இடத்துல போதிக்கிறதுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் திரும்பவும் ஒருவேளை சொல்ல வேண்டி இருப்பதனாலும் நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சுபாவத்தில் 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று கம்யூனிகபிள் நேச்சர் அப்படிம்பாங்க. அதாவது தேவன் தன்னுடைய தன்மையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையாக சில தன்மைகள் அவருக்கு இருக்குது. இட்ஸ் அ கம்யூனிகபிள் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில், தியாலஜியில் அது வருகிறது. இன்னொரு சுபாவம் என்ன அப்படின்னா அன்கம்யூனிகபிள், அதை அவரால் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த சுபாவத்தை அவர் பகிர்ந்து கொண்டால் அவர் மட்டுமே தேவனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்மைகளுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாத தன்மைகள் அப்படின்னு பேரு. அவ பகிர்ந்து கொள்ள முடியாத தன்மை என்ன அப்படின்னா, தேவன் எங்கும் இருக்கிறார். இது அவருடைய தனித்துவமான தன்மை. இந்த தன்மையை அவர் என்ன செய்ய முடியாது, இன்னொரு தூதனோடையோ மனுஷரோடையோ அவர் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அப்படி பகிர்ந்துகிட்டாருன்னா அவங்களும் யாரோடு அந்த தன்மையை பகிர்ந்து கொள்ளுகிறாரோ அவங்களும் எங்கும் இருக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். எங்கும் இருக்கிறவராய் மாத்திரமல்ல, எல்லாம் வல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த தன்மையை அவர் பகிர்ந்து கொண்டாலும் அவர் எல்லாம் வல்ல தனித்துவமான தேவனாக இருக்க முடியாது. அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யக்கூடிய வல்லமையும் எனக்கு உண்டு என்று சொல்ல முடியும். அதே போல எல்லாம் அறிந்தவர் என்ற தன்மையை அவரால் என்ன செய்ய முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த 3 அடிப்படை தன்மைகள் தேவனுக்கு மட்டுமே உண்டு. இதை யாருகிட்டையும் அவர் பகிர்ந்து கொள்வதில்லை. அதே சமயம் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்குது. அன்பு, இரக்கம், நீதி, பரிசுத்தம், உண்மை, இதெல்லாமே அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்ட அவருடைய தன்மைகள். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, மனுஷனை தேவன் படைத்த போது எப்படி படைத்தார், தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அல்லேலூயா. in his likeness and image, அவருடைய தன்மையிலே மனுஷனை படைத்தார். அப்படின்னா அவருடைய கம்யூனிகபிள் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்து படைச்சார். அன்பு, இரக்கம், நீதி, பரிசுத்தம் என்று இந்த எல்லா தன்மைகளையும் மனுஷனுக்கு கொடுத்து படைத்தார். இப்ப அந்த தன்மையெல்லாம் மனுஷன் என்ன பண்ணிட்டான், பாவத்தினால இழந்தாச்சு. ஆதாம் பாவம் செய்தார், அவர் பாவம் செஞ்சதுனால எல்லாமே இழந்தாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, ரட்சிப்பின் மூலமாக நம்மை மறுபடியும் பிறக்க வைத்ததன் மூலமாக தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றின போது இந்த தன்மைகளை எல்லாம் மீண்டும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் பெயரில் கிடையாது, தோற்றத்தில் கிடையாது. எதில் அந்த வித்தியாசம் இருக்கிறது, நமக்குள் இருக்கிற சுபாவத்திலே. என்ன சுபாவம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் இல்லாத அந்த தேவனுடைய சுபாவம் எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய தன்மை உள்ளவர்களாக, தேவனுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப அந்த தன்மையை பகிர்ந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்றேன். தந்தை மகன் என்ற உறவிலே தந்தை என்ன செய்யறாரு, தன்னுடைய தன்மையை மகனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். தந்தை மகன் என்ற உறவில் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, தந்தையினுடைய எல்லாவற்றிற்கும் மகன் சுதந்திரவாளியாய் இருக்கிறான். ஆங்கிலத்தில் லீகல் ஹேர் என்று சொல்லுவார்கள், அதாவது சட்டத்தின்படியான வாரிசு. இப்போ நம்முடைய வீட்டில் யாரோ ஒரு பெரியவர் இறந்து விடும் பொழுது முதலாவது டெத் சர்டிஃபிகேட் வாங்கிறோம். அடுத்தது கட்டாயமாக வாங்க வேண்டிய ஒரு சான்றிதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றிதழ். இன்னாருடைய குடும்பத்தில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இந்த உறவின் அடிப்படையில் இறந்து போன இந்த நபருக்கு சுதந்திரவாளிகளாய் வாரிசுதாரர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளான போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு ஸ்லாக்கியம் என்ன, அவருடைய சகல தன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் சகல பாக்கியங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா.
சரி, இந்த சுபாவத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது இந்த அறிய முடியாத தேவன், காண முடியாத தேவன் யார் என்று காண்பிப்பதற்காக வந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆனா அப்படி தேவன் வெளிப்படுத்தப்பட்ட போது அவரோடு கூடவே இருந்த சீஷர்களுக்கு இவர்தான் தேவன் என்று ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், மன்னிக்கணும், 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார். பாருங்க, 3.5 வருடங்களாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி அவருடைய ஊழியங்கள் எல்லாம் பங்கு பெற்று கொண்ட அந்த சீடர்களில், அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய இந்த பிலிப்பு என்பவர் கேட்கிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும் அது ஒன்று போதும். இயேசு பின்னாடி தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்றாரு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த பூமியில இருந்தபோது தேவனை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். ஆமென். தேவனை அறியாதிருக்கிற இந்த உலகத்திற்கு தேவன் யார் என்று தெரியுமா என்ற கேள்விக்கு இவர்தான் தேவன், இப்படிப்பட்டவர் தான் தேவன் என்று காண்பிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திற்கு அதே பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு நம் இடத்தில் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவனை காண்பிக்கிறவராய் வந்தது போல நீங்களும் நானும் நாம் வாழக்கூடிய காலத்திலே நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு தேவன் யார் என்று காண்பிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. நாம் வார்த்தையினால் அறிவிக்கிறோம். இயேசுவை தெரியுமா? அவர் நல்லவர், அவர் வல்லமையானவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். இப்படியெல்லாம் வார்த்தையினால் சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக அல்லது நம்முடைய சாட்சிகளை சொல்வதன் மூலமாக நாம் தேவனை அவர்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறோம். நல்லது, அது அவசியம், அதை செய்யணும். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா? உங்களை பார்க்கிற ஒருவர், உங்களோடு பழகுகிற ஒருவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னிடத்தில் பழகினதனால், உன்னோடு நான் இருப்பதனால் நான் தேவன் யார் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் இதையெல்லாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், இதையெல்லாம் கடவுள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இதையெல்லாம் கடவுள் என்று நான் வழிபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் உன்னோடு பழகினதனால், உன்னோடு நான் தொடர்பு கொண்டதனால், உன்னோடு பேசினதனால் எனக்கு ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன், இவர்தான் தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் தேவனை காண்பிக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனக்கு தெரிஞ்சு நடப்பு உலகத்தில் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம், அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, சபையாராக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போன்ற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனை குறித்து பேசுகிறார்கள் அல்லது தேவனை வைத்து தங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை காண்பிக்கிறவர்கள் மிக குறைவு. தேவனை காண்பிக்கிறவர்கள் மிக குறைவு. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு இது மிக அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தேவனை அறிந்து கொள்வதற்கு அல்லது தேவனை காண்பிப்பதற்கு ஒரு அடையாளத்தை அங்கே யோவான் நமக்கு குறிப்பிடுகிறார். பிதாவே, வாசிமா, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், பிசாசினுடைய பிள்ளைகள், ரெண்டு விஷயத்தை அங்க யோவான் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று தெரியும், பிசாசினுடைய பிள்ளைகள் யார் என்று தெரியும். எதினாலே அறியும் அப்படிங்கிறாரு. எதினாலே அறியும்?
சொல்லுங்க. நீதியை செய்யாமலும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளை என்பவன் எதை செய்வான் அப்படிங்கிறதுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, நீதியை செய்கிறவனும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனுமாகிய மனுஷன் எவனோ அவனே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, தேவனுடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்தவனை குறித்த அடையாளம் என்ன? தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன். அல்லேலூயா. தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன். இந்த உலகம் இன்றைக்கு அன்பை எதிர்பார்க்கிறது. இந்த உலகம் இன்றைக்கு அன்புக்காக இயங்குகிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தில் தனிமையில் வாடுகிறவர்கள், சஞ்சலத்தில் தவிக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துரோகம் அனுபவித்தவர்கள், இவங்க எல்லாரும் ஒரு கேள்வியோடு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை நேசிக்க ஒருவர் உண்டோ? என்னை நேசிக்க ஒருவர் உண்டோ? இன்னைக்கு உலகத்திற்கு எல்லா அன்பிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு சுயநலம் மறைந்திருக்கிறது. நம்மிடத்தில் பழகுகிற யாரை வேண்டுமானால் நீங்கள் அளந்து பாருங்கள். ஒருவேளை நீங்க பழகுகிற உங்களுடைய அன்பை கூட நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. உங்களால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவரை நேசிக்க முடிகிறதான்னு பாருங்களேன். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் உங்களால் இன்னொருவரை நேசிக்க முடிகிறதான்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு காண்பிக்கப்படும் பொழுதுதான் அதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. நம்ம பல நேரத்தில் சொல்றோம் இல்லைங்களா, காரணம் இல்லாம இவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணாருன்னு நம்ம சொல்றோம்ல, காரணம் இல்லாம இவங்க நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏதோ தேவை இருக்கு, நம்மால ஒரு காரியமாக வேண்டியது இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க. எத்தனையோ பேர் நம்மை பொது இடங்களில் சந்திக்கும் பொழுது பார்த்தும் பாராமல் போகிற காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதே நபர் ஒரு நாள் வழியே வந்து நம்ம கிட்ட பேசுவதையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்ப மனசு சொல்லுது இல்லையா, காரியமாகணும்னா வந்து பேசுறான், இல்லைன்னா கண்டுக்காம போறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்களேன். நம்ம எத்தனை பேர்கிட்ட இவங்களால் நம்ம காரியமானாலும் சரி, காரியமாகாவிட்டாலும் சரி, இவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நான் இவர்களிடத்தில் என்னுடைய அன்பை காட்ட விரும்புகிறேன். யோவான் சொல்றாரு, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே. இன்னைக்கு ஆராதனை வேளையில எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்க? நிறைய பேர் ஆவியில நிறைஞ்சு ஆராதனை செஞ்சிருப்பீங்க, பாட்டு பாடி இருப்பீங்க, கை தட்டி இருப்பீங்க, அந்நிய பாஷை பேசி இருப்பீங்க. பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஒரு அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கான அடையாளமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பான்மையான பெந்தகோஸ்து சபைகள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை வேளையிலே பரவசம் அடைந்து அந்நிய பாஷை பேசி ஆரவாரம் செய்து விட்டால் நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
கிடையாது. இது இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில பொங்கி வழியணும் இல்லைங்களா? நான் பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ வல்லமை, ஒரு பவர், ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு எனபிலிட்டி, அது என்ன அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி நான் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த அன்பினால் நிறைந்திருக்கிறேன்? தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறேன். இந்த அன்பு ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருந்தால், அதாவது ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னா தேவனுடைய இந்த தன்மை, அன்புங்கிறது அடிப்படை தன்மை. தேவனுடைய அடிப்படை தன்மைகள்ல அன்பு பிரதானமானது. சரிங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அன்பினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கும்போது அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக, இதனுடைய விளைவாக ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்ன தெரியுங்களா? மனதுருக்கத்தோடு செயல்படும் மனுஷனா நம்ம இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பயணம் செய்கிறோம். காலையில் வேலைக்கு புறப்படுகிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வருகிறோம், அல்லது வேறு விதமான காரியங்களுக்கெல்லாம் நம்முடைய பயணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயண நேரங்களில் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி நாம் சந்திக்கிற மனிதர்களில் பலர் தேவைகளோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படி தேவைகளோடு இருக்கிற மனிதர்களை பார்த்தும் பாராமுகமாய், கண்டும் காணாதவர்களாய் நாம் அவர்களை கடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அதை நாம் மறுக்க முடியாது. நான் அப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் we behave, அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளுகிறோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது, மத்தேயுவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, மத்தேயுவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இந்த மனதுருக்கம், கம்பேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்களா? இது எதனால வருகிறது? அன்பு இருக்கிற இடத்துல இது தானா வரும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்க சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிம்பத்தி, எம்பத்தி. கேள்வி கேட்கலாமா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். சிம்பத்தின்னு என்னம்மா? ஆமா, இரக்கம். எம்பத்தின்னா தைரியமா சொல்லுப்பா. அதாவது சிம்பத்தி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தேவையோடு இருக்கிறார், ஒரு பிரச்சனையோடு இருக்கிறார், ஒரு சூழ்நிலை இருக்கிறார், பார்த்து பாவம் பாவரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் சிம்பத்தி, பரிதாபப்படுதல். சரிங்களா? எம்பத்தி அப்படின்னா அவர் அனுபவிக்கிற அந்த வலியை நான் அனுபவிக்கிறதா உணர்ந்து இம்மிடியட்டா அவருக்கு அந்த இடத்துல நின்று அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யறது. அதுக்கு பேர் தான் எம்பத்தி. ஸோ இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? இது எதனால வருது? தேவனுடைய அன்பு இருக்கிற இடத்துல தான் வரும். அல்லேலூயா. இந்தியாவுக்கும் மட்டுமல்ல, உலகத்தினுடைய பல இடங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து மிஷனரிகள் பயணம் செய்தார்கள். அப்படி பிரயாணம் செய்த மிஷனரிகள் எல்லாருமே ஒரு சமுதாயத்துக்குள்ளே போகும்போது அந்த சமுதாயம் என்ன தேவையோடு இருக்கிறது என்பதை பார்த்து அந்த சமுதாயத்தினுடைய தேவைகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்தார்கள். அடிப்படையிலே கல்வியும் மருத்துவம் அவர்கள் கையாண்ட வழிமுறை. என ஒரு சமுதாயத்துக்கு கட்டாயம் கல்வி தேவை. கல்வி கிடைத்தால் அந்த சமுதாயம் நாகரீகம் அடைந்துவிடும், சுயசார்புடையதாய் மாறிவிடும். ஆகவே கல்வி அவசியம் என்று சொல்லி கல்வியை கொடுத்தார்கள். அடுத்ததாக மருத்துவம் கொடுத்தார்கள். ஏன்னால் பெரும்பான்மையான சமுதாயங்கள் அந்த காலங்களில் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நோய்களை கடவுளுடைய தண்டனையாக கருதி
அல்லது கடவுளிடத்திலிருந்து வந்த ஒரு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க அது கடவுளுடைய செயல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அம்மையெல்லாம் வந்த அந்த காலத்திலலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அம்மா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மிஷினரிகள், மருத்துவர்கள் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இது ஒரு வியாதி, கிருமியினால் வரக்கூடியது, இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதை கடவுளாக கும்பிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கல்வியும் மருத்துவம் ஒரு சமுதாயத்துக்குள்ளே போகும்போது அது மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே அவங்க எப்படி செஞ்சாங்க? உந்தி தள்ளப்பட்டது என்ன அப்படின்னா தேவனுடைய அன்பு. ஸோ தேவனுடைய அன்பு அவங்க உள்ளத்தில் இருந்ததுனால அவங்க இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது அந்த மனதுருக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா சுவிசேஷம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அந்த தகப்பன் என்ன செய்யறாரு? தூரத்தில் வரத தாம் பையன் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பல வருடங்கள் ஆயிருக்கணும். போகும்போது இருந்த அந்த தோற்றம் அவனுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அந்த வீட்டை விட்டு போகும்போது ஆடம்பரமான உடையோடு அலங்காரத்தோடு அவன் போயிருப்பான். ஆனால் இப்போ அந்த ஆடைகள் கிடையாது. இவன் வீட்டை விட்டு போகும்போது உடுத்தி இருந்த அந்த ஆடம்பரமான ஆடைகள் கிடையாது. அந்த செல்வ செழிப்பான அந்த முகம் இல்லையா, அது அந்த அந்த தோற்றமெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் இப்போ அவன் திரும்பி வேறு தோற்றத்தோடு தான் கட்டாயம் வரான். அப்படி வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தூரத்தில் அவன் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. ஆனா நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம் நினைக்கிறீங்க? என்னங்க ஐயா செய்வோம்? தொடப்பக்கட்ட பிஞ்சிடாது இல்ல? எந்த மூஞ்சி வச்சுட்டா வர? அன்னைக்கு போகும்போது என்ன படிச்சு சொன்னேன், போகாதரா இங்கேயே இருறா, அவ்வளோ சொன்னேடா. மண்டையில் ஏறிச்சா? இன்னைக்கு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டியடா. ஒரு காசு சம்பாதிக்க உனக்கு துப்பு கிடையாது. பெத்தம சம்பாதித்தை கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்கிற. காசோட அருமை உனக்கு தெரிஞ்சுதாடா? என் முகத்துல முழிக்காத. எங்கிருந்து வந்து ஓடிப்போ, திருப்பி வராத, இந்த வீட்டு பக்கமே காலை வைக்காத, வெட்டி போடுவேன். அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம்ல. அந்த தகப்பன் என்ன செய்யறாரு? கண்டு மனதுருகி. எவ்வளவு அற்புதமான தகப்பன் பாருங்களேன். மனதுருகி அப்படின்னா அவனை பார்க்கும்போது இவரால் அவனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே முடியல. தள்ளிவிட அவருக்கு மனசு வர மாட்டேங்குது. விரட்டுவதற்கு அவருக்கு இருதயம் இல்லை. அந்த சிந்தை அவருக்கு வரல. ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் சொல்லிட்டு வரான். என்ன சொல்லிட்டு வரான்? இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது. அந்த எண்ணத்தோட தான் அந்த பையன் வரான். ஆனா இவர் சொல்றாரு, இவன் என் மகன். அதுதான் மனதுருக்கம், அதுதான் அன்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கலாமே. என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம சொல்றோம், மனைவியை பார்த்து சொல்றோம் ஐ லவ் யூன்னு சொல்றோம். கணவரை பார்த்து சொல்றோம் ஐ லவ் யூன்னு சொல்றோம். சொல்றாங்களாம்மா? சொல்ற மாதிரி ஆக்ஷனாவது பண்றாங்களா? என்னப்பா சொல்றீங்களாப்பா? தினமும் சொல்றீங்க. வெரி குட். சரியா? பிள்ளைகளை பார்த்து சொல்றோம் செல்லம் ஐ லவ் யூன்னு சொல்றோம். பிள்ளைகள் சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுது, டாடி மம்மி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல எல்லாம் உள்ள அர்த்தம் இருக்குல்ல. என்னைக்கு இல்லாம வந்து கொஞ்சுதே,
என்னைக்கு இல்லாம வந்து பேசுதே, என்னமா வேணும் உனக்கு? இல்ல ஏதோ காரியமாக வேண்டியது இருக்கு போல இருக்கு. அதுதான் அப்படிதான் இன்னைக்கு அன்பு இருக்குது. ஆனா இங்க பார்க்கிறோம், தேவனுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். அவர் அந்த பொல்லாத துன்மார்க்கமாய் இல்ல, அந்த மூத்த குமாரன் வந்து சொல்றாரு, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உனக்கு? வேசிகளிடத்தில் போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான். அந்த பார்வை தான் அவனுக்கு இருந்தது. So compassion என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it makes us to move voluntarily to the people in need. அதாவது தேவையுள்ள ஒரு மனிதரை நாம் பார்க்கும் பொழுது நம்மை தானாக உந்தி தள்ளும், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம குடியிருக்கிற இடம், வாழ்கிற ஸ்தலம், வேலை ஸ்தலம், படிப்பு ஸ்தலம், சொந்தம், உறவுகள், இப்படிப்பட்ட நம்ம டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நமக்கு இருக்குது. இந்த சர்க்கிள்ஸ்ல தேவையோடு இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அழுகையோடு இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அவங்கள பார்க்கும்போது அந்த மனதுருக்கம், நான் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த உந்துதல், அந்த தூண்டுதல், அந்த ஏவுதல், அது நமக்கு இருந்ததுன்னா அதுதான் தேவனுடைய அன்பு. அவ பரிசுத்த ஆவியினால் நான் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறேன், இந்த தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. அது எல்லாராலும் முடியாதுங்கிறது உண்மைதான், ஆனா முடியவே முடியாதுங்கிறது கிடையாது. ஆமென். நான்லாம் அப்படி இல்லைப்பா, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், எந்த வம்புக்கும் நான் இடப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், ஒரு பாஸ்டர், கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவரை குறித்து நான் எப்பொழுதும் ஆச்சரியப்படுவேன். என்ன தெரியுங்களா, அவர் எங்கே வேணாலும் போயிட்டு இருப்பார், ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு இதில் போனாலும் ஆன் தி வேல எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஒரு தேவையோடு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா உடனே வண்டி நிறுத்திடுவார், போகிற வேலையெல்லாம் விட்டுருவார். முதல்ல அந்த இதை அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்தது வேலைக்கு போவார், அடுத்தது வேலையை பார்க்க போவார். ரொம்ப கஷ்டம். நான் யோசித்து பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான்லாம் தோற்று போயிருக்கேன் அந்த மாதிரிலாம் செய்ய முயற்சி பண்ணி. பட் செய்யவே முடியாத அன்று கிடையாது. நம்ம சொல்கிறோம்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால கட்டாயமா நம்மால அதை செய்ய முடியும். சரிங்களா? அப்போ கம்பேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் மேக்ஸ் us to move voluntarily to the people in need. அடுத்தது, it never wait for order, call or request. அதாவது யாராவது எனக்கு கட்டளை போட்டு நீ போய் செய் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது எனக்கு வெயிட் பண்ணாது, இல்லை யாராவது கூப்பிடுகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது, அல்லது யாராவது ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது. கம்பேஷன் என்ன செய்யும் தெரியுமா? யார் ஒருவர் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக தானாக அது போய் செயல்படும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையுள்ள ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் கை கட்டி நிற்கிறத பார்க்கவே முடியாது, இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சா? இல்லை ஏதோ நோட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது நோட்டெல்லாம் கொடுப்பாங்களே, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அவரை. சரி, இட் நெவர் வெயிட் ஃபார் ஆர்டர், கால் ஆர் ரெக்வெஸ்ட். இயேசு கிறிஸ்து தேவையுள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர் கைகட்டி வேடிக்கை பார்க்கவே இல்லை. நாயினூர் விதவை, அவருடைய மகன் இறந்து போயிட்டாங்க, புதைக்கும்படியாக சுமந்து கொண்டு வரப்படுகிறான்.
இயேசு அந்த வழியாக வருகிறார். அவர் பார்த்துட்டு பார்க்காம போகல. வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மா அழுகிறதை பார்க்கிறார். அவன் ஒரே மகன் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். உடனே நிறுத்துகிறார், பாடையை தொடுகிறார், அந்த வாலிபனை எழுந்திருக்க வைக்கிறார், அந்த அம்மா கிட்ட கொடுக்கிறார். இதுதான் கம்பேஷன். ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு போறது இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் worst. அது ரொம்ப மோசமான காரியம். அது பின்னாடி நான் வரேன், அது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்தது கம்பேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் சீக் வேஸ் டு ப்ரொவைட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது தேவையுள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு என்ன வகையிலே உதவி செய்யலாம் என்று வகை தேடுவது கம்பேஷன். இப்போ என்னால் முடியல, என்கிட்ட ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை நான் ஒருத்தர் தேவையில் உள்ளதை நான் பார்க்குறேன், அவங்க எதிர்பார்க்கிறது அவங்களுக்கான உதவி செய்வதற்கு என்கிட்ட எந்த சோர்ஸும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. இல்லைங்க என்னால் முடியாதுங்க, என்னால் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, இதற்கு என்ன வழி இருக்கிறது, யாரை பார்த்தால் இந்த காரியமாகும், யாரிடத்தில் கொண்டு போனால் இந்த காரியமாகும் என்று சொல்லி அந்த வகை தேடி வழி தேடி அவர்களுக்கு தேவையானதை செய்வது. அடுத்தது கம்பேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இட் வெயிட்ஸ் டு கிவ், அக்செப்ட், ரெகக்னைஸ் அதர் இன் நீட். அதாவது மற்றவர்கள் தேவையோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய தேவையை புரிந்து கொள்வதற்குமான அந்த எண்ணம் அந்த கம்பேஷனுக்கு உண்டு, மனதுருக்கத்துக்கு உண்டு. நல்ல சமாரியன், இந்த உண்மையை நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆசாரியன் ஒருவன், அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, அந்த வழியாய் வந்துன்னு போட்டிருக்கு இல்லையா. ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது he is going down from Jerusalem அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா அவன் எருசலேமுக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இப்ப சொந்த ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறான். அப்ப தேவாலயத்துக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். கோயிங் டவுன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எருசலேம்ல இருந்து அவர் திரும்பி வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி வரும் பொழுது பார்க்கிறாரு, பார்த்துட்டு என்ன செய்யறாரு, அவர் பக்கமாக விலகி போயிட்டாரு. அடுத்தது 32ஆம் வசனத்தில் லேவியனை பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, அவரும் அந்தபடியே போயிட்டாரு. ஆனால் சமாரியன் வருகிறார். 33ஆம் வசனத்துல சமாரியன் வருகிறார். அவர் என்ன செய்யறாரு, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அடுத்தது என்ன நடக்குது, 35ஆம் வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் தன் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பாருங்க, இவர் எங்க போயிட்டு இருக்கார், பிரயாணமா போயிட்டு இருக்காருன்னு போட்டிருக்கு. பிரயாணமாய் போறார் அப்படின்னா இவர் ஏதோ ஒரு பிஸ்னஸோ அல்லது சொந்த வேலையாவோ ஏதோ ஒரு போறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டாரு, கிட்ட வந்து மனதுருகி. இல்ல பாருங்க, ஆசாரியனுக்கு மனதுருக்கம் வரல, லேவியனுக்கு மனதுருக்கம் வரல. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தினால கட்டப்பட்டிருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் கட்டு அவங்களுக்குள்ள இருந்ததுனால, நியாயப்பிரமாணத்தின் நுகம் அவங்க தோள் மேல இருந்ததுனால அவங்களால மனதுருக முடியல. ஆனா இந்த சமாரியன் அவர் என்ன செய்யறாரு, மனதுருகி கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அவர் எந்த வாகனத்தில் ஏறி வந்தாரோ அந்த வாகனத்தில் இவரை ஏற்றிக் கொள்ளுகிறார். அப்போ நான் நினைக்கிறேன் இவர் நடந்து தான் போயிருக்கணும், சமாரியன் நடந்து தான் போயிருக்கணும். அப்போ ஏற்றி அவர் என்ன செய்யறார், சத்திரத்துக்கு கொண்டு போய், அப்போ அவர் அடிபட்டு கிடந்த இடத்துக்கும் சத்திரத்துக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியல,
மேபி ஊருக்குள்ள போகணும்னா கிட்டத்தட்ட 2 மைல் 5 மைல் தூரம் நடந்து போயிருக்க வேண்டும். ஸோ கொண்டு போய் சத்திரத்தில் விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, அவனை பராமரித்தான். கொண்டு போய் என்ன செய்யல, விட்டுட்டு எப்பா நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன், திராட்சை ரசம் வார்த்தாச்சு, எண்ணெயை வார்த்து காயங்களை கட்டிட்டேன், ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தாச்சு, இந்த காசு வச்சுக்கோ, இவனை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகல. அங்க வசனம் சொல்லுகிறது அவனை பராமரித்தான். அப்படின்னா அந்த ஹோல் டே ஹி ஸ்பென்ட் தேர், அந்த இடத்துல அந்த முழு நாள் முழுக்க அவர் இருந்துட்டு மறுநாளிலே அடுத்த நாள் தான் அவர் என்ன செய்யறாரு, புறப்படுறாரு. அப்ப அந்த ஒரு நாள் முழுக்க அந்த காயப்பட்ட மனிதனோடு இருந்து அவனுடைய உடல் நலத்தை பார்த்துட்டு, சரி ஓரளவுக்கு அவர் தேறிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்லி சத்திரக்காரங்கிட்ட அதுக்கப்புறம் தான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்மால் அப்படி செய்ய முடியுதான்னு பாருங்களேன். என்னைக்கு நம்ம அந்த மாதிரி செய்யறோமோ அப்பொழுதுதான் the world knows God, இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ளும். நம்ம தேவன் நல்லவர் நல்லவர்னு கூவி கூவி பிரசங்கம் பண்றதுனால தேவன் நல்லவர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. தேவன் அன்பானவர் என்று கூவி கூவி கதறிக்கொண்டிருப்பதனாலே தேவன் நல்லவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. இன்னைக்கு யூடியூப்ல பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, டிவியில பேசுறாங்க, கத்தி கத்தி பேசுறாங்க, தேவன் அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை செய்ய வல்லவர், இதை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு கேள்விதான், நீ செய்வியா, நீ செய்யறியா? இந்த கேள்விக்கு பதில் பாருங்க. கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார், கலங்காதே, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கலங்காதே. சொல்ல தெரியுது, ஆனா உன்னால் உதவி செய்ய முடியுதா? உன்னால் உதவி செய்ய முடியுதா? நீங்க என்னைக்கு இறங்கி போய் நன்மை செய்கிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ளும். இங்கே நாம் மேடையில் நின்று பிரசங்கம் செய்வதனால் தேவன் யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைத்துக் கொண்டு பெருந்திரளான கூட்டத்தை வரவழைத்து நான் பேசிவிடுவதனால் தேவன் யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. ஆனால் நீங்க அந்த சமுதாயத்துக்குள் இறங்கி சென்று இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளில், அதனுடைய பிரச்சனைகளில், அதனுடைய கூக்குரலில், அதனுடைய அழுகையில், அதனுடைய துன்பத்தில், துயரத்தில் நீங்கள் ஒருவராய் நின்று நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லி நீங்க என்னைக்கு உதவி செய்கிறீர்களோ, நன்மை செய்கிறீர்களோ, அன்றைக்கு தான் இந்த உலகம் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும். ஆமென். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று மாறுதட்டி கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருந்து வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மாறாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செயல்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். சுவிசேஷத்திற்கான வாசல் கொஞ்சம் கொஞ்சமாய் அடைபட்டு கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு காலத்தில் சுதந்திரமாய் நாம் கைப்பிரதைகளை கொடுத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஐயாவுடைய வயதிலெல்லாம் அவர்களுடைய ஆரம்ப கால ஊழியத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த தலைமுறை, இந்த பெரியவர்களுடைய தலைமுறை காலத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா டான் பிரீச்சிங் ஒன்று இருந்து தெரியுமா உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. அதிகாலை 5 மணிக்கு இருட்டோடு எழுந்து தெருவிலை கதறி கொண்டு போவார்கள், பேசிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு போவார்கள். குறிப்பாக அந்த மார்கழி மாதங்களில் பெண்கள் எல்லாம் காலையில் வாசல் பெருக்கி கோலம் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல அந்த நேரங்களில் இவர்கள் டான் பிரீச்சிங்ல சுவிசேஷம் சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு டான் பிரீச்சிங் எல்லாம் பண்ண தேவையில்ல, நீங்க டே பிரீச்சிங் பண்ணவே அடிக்கிறான். வாசல் அடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்வது? நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பாருங்க, கைமாறு கருதாமல் கொடுங்கள். இந்த கடன் கொடுக்கறது வேணா நம்ம கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி வச்சுக்கலாம், தெரியுங்களா? ஏன்னா கடன் கொடுத்தாவே திருப்பி கேட்குற மனசு வந்துடும், எப்போ கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்ப்பும் வந்துடும். அதனால் அந்த கடன்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம்.
சரிங்களா? மற்ற வார்த்தையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். கைமாறு கருதாமல் கொடுங்கள். அதாவது எக்ஸ்பெக்டிங் பேக், எதையும் பின்னாடி எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுங்கள். அந்த காலத்திலலாம் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் தான் அவனை படிக்க வச்சேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க பெரியப்பா தான் என்னை படிக்க வச்சாரு, எங்க மாமா தான் என்னை படிக்க வச்சாரு. இல்லை, அவங்களே சொல்லுவாங்க நான் தான் அவனை படிக்க வச்சேன். ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா ஃபீஸ் எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எல்கேஜியில் சேர்க்கும் போதே 1 லட்சம் ரூபாய் கேட்குறோம். நம்ம 1 லட்சம் தான் நம்ம கரெக்டாக நான் சொல்கிறது இல்லை கம்மியாக சொல்கிறேன்னா? எவ்வளோம்மா ஃபீஸு? 1 லட்சம் தான். அப்போ நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே நமக்கு உண்டிலின்னு ஆயிடுது. இதுல எங்க அடுத்த பிள்ளைக்கு நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது இல்லை? சரிங்க, நீங்க ஃபீஸ் கட்டி கூட படிக்க வைக்க வேணாம், வேற ஏதாவது படிக்க வைக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு அதை செய்யலாம்ல? இல்லை? ஸோ கைமாறு கருதாமல் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சரிங்களா? he went around doing good. he went around doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்ம இப்ப சுத்துறதே கிடையாது, தெரியுங்களா? சுத்துறதே கிடையாது. வீடு உண்டு, வேலை உண்டு, காலேஜ் உண்டு, வீடு உண்டு. இது வேற, பக்கத்துல யார் வர்றாங்க போறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது வேற. கரெக்ட் தானா? கையில் ஒன்று வச்சிருக்கிறோம் இல்லப்பா, அதான் ஒன்ன சொல்ல என்ன சொல்லிக்கிறேன், சரியா? கையில் ஒன்று வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? அது என்ன செய்யுது? ஆமாம், இந்த பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறும்போது கூட போய் உட்காரும்போது பக்கத்தில் ஏமா உட்காந்துருக்கிறான், யார் அதை கூட பார்க்கறது கிடையாது. அப்படியே வந்து தொப்புக்குன்னு உட்காடுறாங்க. சில நேரத்தில் மடியிலேயே கூட உட்காந்துடுறாங்க தெரியாமல். என்னன்னா அந்த ஃபோன் இருக்கு பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். லுக் அரவுண்ட். இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் லுக் அரவுண்ட் யுவர் சொசைட்டி. உங்கள் சமுதாயத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. அங்கே ஒரு அழுகையின் குரல் கேட்கறது இல்லையா? அங்கே ஒரு தேவையின் குரல் கேட்கறது இல்லையா? அங்கே ஒரு ஏக்கத்தின் பெருமூச்சு இருக்குது இல்லையா? அது உங்க காதில் விழணும். அப்படி காதில் விழும்போது நமக்கு என்ன வந்தது? அது அவன் தலையெழுத்து, அது அவ தலையெழுத்து. நமக்கு என்ன வந்தது? என் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, என் தேவையே பெரும் தேவையா இருக்குது, என் சூழ்நிலையே பெரிய சூழ்நிலையா இருக்குது. இதுல என்னத்தை நான் போய் செய்யறது? அப்படி இல்லை. இயேசுவை போல மனதுருக்கத்தோடு went around and do good. ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முடிச்சலாம்மா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. When you have an ability, உங்களுக்கு ஒரு திராணி இருக்குது, அந்த திராணி இருக்கும்போது யாருக்கு அந்த நேரத்தில் உங்களால் அதை செய்ய முடியுமோ, உதவி கொடுக்க முடியுமோ, அவர்களுக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள். என்னைக்கு நீங்க எதிர்பார்ப்போட செய்றீங்களோ அன்னைக்கு ஏமாந்து போவீங்க. அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அவன் நன்றி இல்லாமல் போவான், துரோகியா மாறுவான், உங்க என்ன சொல்ல, உங்களுடைய நன்மைக்கு பலன் இல்லாமல் கூட போகலாம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இஃப் தே ஆர் இன் நீட், உங்ககிட்ட அந்த கிஃப்ட் ஆண்டர் கொடுத்துருக்கார், அந்த எபிலிட்டி கொடுத்துருக்கிறார், உங்ககிட்ட அந்த நாலேஜ் கொடுத்துருக்கார், உங்ககிட்ட அந்த ஸ்கில்லை கொடுத்துருக்கிறார், உங்ககிட்ட அந்த எஜுகேஷன் கொடுத்துருக்கிறார், உங்ககிட்ட அந்த மணியை கொடுத்துருக்கிறார்.
ஃபார் வாட்? நம்ம வச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:29. அப்போஸ்தலர் 11:29. கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 11:29 ஆமா. அப்போது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதாவில் குடியிருக்கிற சகோதரனுக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பாருங்க, எருசலேமில் இருக்கிற மக்கள், அவங்க பஞ்சம் வந்துருச்சு. ஆக்சுவலா பஞ்சம் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு இருந்த ரோம பேரரசு முழுவதும் வந்தது. பார்த்தீங்களா, 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. உலகம் எங்கும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த நாட்களில் இருந்த ரோம பேரரசுக்கு உட்பட்ட அந்த எல்லைகளில் உலகம் முழுவதும் என்னாச்சு? பஞ்சம் வந்தது. அப்போ பஞ்சம் வந்ததுன்னா, அப்ப அந்தியோகியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்விலும் அங்கேயும் பஞ்சம் இருந்தது. பட் ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தியோகியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அங்க சீஷர்கள், அவங்க என்ன செய்யறாங்க? தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இவங்களை பற்றி படிக்கும் போதாவது தங்கள் திராணிக்கு தக்கதாகன்னு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு சபையை பற்றி படிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். சரி, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். அதாவது அவங்களுடைய எபிலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. அதே சமயம் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். என்னால் இதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும், ஐ வில் கிவ், ஐ வாண்ட் டு கிவ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், ஒரு பக்கம் பெர்சிக்யூஷன் உபத்திரவம், இன்னொரு பக்கம் கொடிய தரித்திரம் பாவர்ட்டி, அவங்களுக்கே இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்களே கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. பட் எங்க கொடுக்குறாங்க? மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் எருசலேமில் இருந்த யூதேயாவில் இருந்த சபைகளுக்கு கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை அவங்களை பலப்படுத்தினது. அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக இந்த சாட்சியை நான் கேட்டேன். ஒரு மிஷனரி ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்தில் இந்த சாட்சியை சொன்னார். அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக பல மிஷனரி பணிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா, அவங்க குப்பை பொறுக்கி அதை சேகரித்து அதை விற்று அதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வர்றாங்க. இந்த மிஷனரி பணிக்கான தேவையை குறித்து தன்னுடைய செய்தியிலே பேசுகிறார். அதை கேட்ட அந்த சகோதரி தன்னுடைய மகள்களுடைய திருமணத்துக்காக சேர்த்து வைத்த அந்த மொத்த பணத்தையும் எடுத்து கொண்டு வந்து அந்த மிஷனரி தலைவரிடம் கொடுத்து, உங்களுடைய மிஷன் பணிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அவர் வாங்க மறுக்கிறார். அம்மா, இது உன்னுடைய குடும்பத்தினுடைய, உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைக்காக நீ வைத்திருக்கிறாய், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவர் மறுக்கிறார். ஆனால் அந்த அம்மா, இல்லையா, என் மகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நான் நம்புறேன். அங்கே மிஷனரிகளுக்கு தேவைன்னு சொல்றீங்க, தாராளமாக இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த மொத்த பணத்தையும் அந்த அம்மா கொடுத்துட்றாங்க. சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து அந்த மிஷனரி தலைவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார்.
அந்த வெளிநாட்டில் போயிட்டு அங்கே ஒரு சபையிலே இதை சாட்சியாக அறிவிக்கிறார். இந்த தாய் எப்படி கொடுத்தார்கள் என்பதை குறித்து அவர் சாட்சியாக சொல்லுகிறார். அந்த இடத்துல ஊழியம் முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிற பொழுது அவர் எந்த வீட்டிலே தங்கி இருக்கிறாரோ அந்த மனிதர் கார் ஓட்டி கொண்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த மனிதன் இந்த தலைவரிடம் அதை குறித்து விசாரிக்கிறார். நீங்கள் ஒரு அம்மாவை குறித்து சொன்னீர்களே, திரும்ப அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இவர் திரும்ப அந்த அம்மாவை குறித்து அந்த சாட்சியை ஷேர் பண்ணுறாரு. அப்போ அந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த கார் ஓட்டி கொண்டு வந்த அந்த மனிதன் சொல்கிறாரு, அந்த அம்மாவுடைய 5 பெண் பிள்ளைகளுடைய திருமண செலவையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஆமென். ரொம்ப கம்மியாக தட்டுற மாதிரி தெரியுது. பெரிய மாணவர்களே, திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிறதாம் தேவனுடைய அன்பு. அப்ப தேவனுடைய தன்மையை சொல்ல ஆரம்பிச்சவங்களுக்கு, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் போது அவருடைய சுபாவத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? 2 பேதுரு 1:4 வாசிக்கும் பொழுது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். We are partakers of divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்தில் நமக்கு ஒரு பங்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பங்கிலே நாமும் அவருடைய சுபாவத்தை உடையவர்கள் என்று சொல்லும்போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தார் இல்லையா? பாவிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய குமாரனை அவர் கொடுத்தார். அவரை கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் காட்டுறாரு. Do you know what is love? This is love அப்படின்னு காட்டினாரு. அன்புனா உனக்கு தெரியுமா? எப்படி அன்பு கூறணும் தெரியுமா? ஐ ஷோ, நான் காட்டுறேன் பாரு. நீ பாவியா இருக்கும்போது உன் பாவத்துக்காக என்னுடைய குமாரனை நான் மரிக்க கொடுத்தேன். உன் பாவத்தை எடுத்து அவர் மேல் சுமத்தி அவரை பாவமாக்கி அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் சுமக்கும்படி செய்தேன். This much I love you. இவ்வளவாய் நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். சனிக்கிழமைகளில் பார்களுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் பிரசங்கம் பண்ணுவேன். இன்னைக்கு அப்படி வரலாமா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் கதையை சொல்றேன். அப்படி இருந்த காலத்தில் ஒரு பிரச்சனையில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டவர் அற்புதமா அந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்தினாரு. காப்பாத்திட்டு என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸ்டில் ஐ லவ் யூ, ஸ்டில் ஐ லவ் யூ, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எனக்கு பணம் கிடைக்காம போகலாம், பொருள் கிடைக்காம போகலாம், உயர்வுகள் கிடைக்காம போகலாம், கனம் கிடைக்காம போகலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது, குறைவுகள் ஏற்படத்தான் செய்கிறது, போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. இவைகளுக்கு மத்தியிலும் சந்தோஷமாய் ஓடுவதற்கு ஒரே ஒரு பலன் தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பை காட்டுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை நோக்கி பாருங்க. அந்த சமுதாயம் ஒரு தேவையோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மனதுருக்கத்தோடு அந்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யுங்க.
திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். கிவ் கிவ். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:35 சொல்றாரு, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். வாட் இஸ் blessing? Not getting. Getting is not a blessing. Giving is a blessing. இங்கிலீஷ் சரியா பேசுறேன்னா? நீ சிரிக்கிறத பார்த்தோன்னா தப்பா சொல்றேன்னு தோணுச்சு. ஸோ கொடுப்பதே ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கணும்? கொடுக்கிறவங்களா இருக்கணும். எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. இல்லைங்கிறதுக்காக கொடுக்காம போயிடாதீங்க. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். புரியுதா நான் பேசுறது? ஓகே. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அர்ப்பணிப்போம். மாறிடாரெம்மா நேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயுமா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிதே ஆதிநாளம் மறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றென்னை தள்ளிடாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த உலகம் தேவனை அறியும்படிக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உம்முடைய சாயலிலும் சுபாவத்திலும் எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு உம்முடைய அன்பை காட்டுவதற்கு எங்களால் ஆன மட்டும் மனதுருக்கத்தோடு நன்மை செய்து கொண்டே இருக்க எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த திருச்சபை முழுவதும் அப்படிப்பட்ட அன்பின் கனி உள்ளவர்களாய், ஆவியின் கனி உள்ளவர்களாய் கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.